ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். பெங்களூரில் நாங்கள் ஒன்ஸ் ஹோட்டல் போனப்போ மைசூர் மசாலா தோசை ஆர்டர் பண்ணி சாப்பிட்ருந்தோம். நல்ல மசாலாலாம் ஸ்டஃப் பண்ணி தோசையை 4ஆக கட் பண்ணி இந்த சைஸ்க்கு கொடுத்துருந்தாங்க. ஆக்சுவலி இது மும்பை ஸ்ட்ரீட்டில் செய்யக்கூடிய மும்பை மசாலா தோசை. பட் டேஸ்ட் வேறு லெவலில் சூப்பராகவே இருக்கும். அதே டேஸ்ட் சில மாடிஃபிகேஷனோட நம்ம வீட்டில் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இதை செய்ய 3 உருளைக்கிழங்கை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 4 விசிலுக்கு விட்டு எடுத்துருங்க. 4லேருந்து 5 விசில் கூட விட்டு எடுத்துக்கலாம். தோலெல்லாம் நீக்கிட்டு இந்த மாதிரி உரிச்சு எடுத்ததுக்கப்புறம் நல்லா ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம நல்லா வேக வச்சுருந்தோம்னா ஈஸியாகவே ஸ்மாஷ் ஆகிடும். இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் கரெக்டாக இருக்கும். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. லைட்டாக வதங்கினாலே போதும். 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. ஸ்ட்ரீட்டில் செய்கிறப்ப இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்க மாட்டாங்க. விழுதோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் ஒரு அரை தக்காளி போல் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தக்காளி ரொம்ப ஸ்மாஷ் ஆகிற அளவுக்கு வதங்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு அரை குடை மிளகாயை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவு சீரகத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் சோம்புத்தூள், ஒரு சின்ன டீஸ்பூன் கரம் மசாலா, டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் எல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா நம்ம மசிச்சு வச்ச உருளைக்கிழங்கையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கணும். ஹோட்டலில் செய்யும் போது பார்த்திங்கன்னா தோசை மேலே தனியாக உருளைக்கிழங்கு, தனியாக வெங்காயம், குடமிளகா, அப்புறம் மசாலா எல்லாத்தையும் போட்டு மசிப்பாங்க. நம்ம மசாலா இந்த மாதிரி தனியாக ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தோசை மேலே ஸ்ப்ரெட் பண்ணோன்னா ஈஸியாக இருக்கும். இப்போ வழக்கம் போல் தோசைக்கல் காஞ்சதும் நல்லா தோசை மாவை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. வழக்கமாக நீங்கள் எப்படி ஊற்றுவீங்களோ அப்படி ஊற்றிக்கோங்க. மெலிசாக ஊற்றினாலும் சரி, இல்லை கொஞ்சம் கனமாக இருந்தாலும் சரி. இப்போ தோசைக்கு மேலே நம்ம செஞ்சு வச்சுருக்க மசாலாவை கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. தோசைக்கு மேலே ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கணும். நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டதுக்கப்புறம் தோசைக்கு மேலே கொஞ்சமாக நல்லா நெய் சேர்த்துக்கலாம். இந்த தோசைக்கு நெய் தான் நல்லா இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு இந்த தோசை மீடியமான ஃப்ளேம்லேருந்து சிம்மில் வச்சு சுட்டால் நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம தோசையை திருப்பி போட போகிறதில்ல. தோசை நல்லா வெந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி மடிச்சுட்டு ஹோட்டலில் கொடுக்குற மாதிரி நம்ம கட் பண்ணி சர்வ் பண்ணாலும் சரி, இல்லை அப்படியே சர்வ் பண்ணாலும் சரி, சூடான சாம்பாரோட சட்னியோட வச்சு சாப்பிட்டிங்கன்னா அருமையாக இருக்கும். ஹோட்டலில் தவா பெருசாக இருக்கும், ஸோ 4ஆக கட் பண்ணுவாங்க. நம்ம தவாவில் 2 சைஸாக கட் பண்ணால் கரெக்டாக இருக்கும். பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது. கொஞ்சம் கூட சேஞ்சஸ் தெரியாது. ஹோட்டலில் சாப்பிட்டா அதே டேஸ்ட்லேயே இருக்கும். ஹோட்டலில் தோசையை தேய்ச்சிட்டு தனியாக உருளைக்கிழங்கு, தனியாக வெங்காயம் எல்லாத்தையும் போட்டுட்டு இந்த மாதிரி தான் ஸ்மாஷ் பண்ணுவாங்க. நம்ம வச்சுருக்க மசாலாவை இந்த மாதிரி சேர்த்துட்டு மேலே இந்த மாதிரி ஸ்மாஷரும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். தோசையில் இன்னும் சுலபமாகவே ஈஸியாக ஸ்ப்ரெட் பண்ண முடியும். நான் சொல்லியிருக்க அளவுகளோட நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு சைட் டிஷ்ஷே தேவையில்லை, இருந்தாலும் சுட சுட சாம்பாரோட சட்னியோட வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் யூஸ்ஃபுல்லாக இருக்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.